அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சின்ன கண்ணன் 3.0 நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வித்தியாசமான பல்சுவை நிகழ்ச்சிகளை பாருங்க. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி ஆலய தரிசனம். வசந்தம் கிங்ஸ் மார்ட், ஆயிக்குளம் ரோடு, கும்பகோணம். என்றும் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசட்டும். கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும் ஆலயம், தம்பதியர்களுக்கான பரிகார ஸ்தலம், திருசக்தி முற்றம் சக்தி வினேஸ்வரர் ஆலய தரிசனம். सर्वभूतान्तरात्मा एका भाषा भूतकारुण्यरूपा एकं लक्ष्यं सामरस्यं समेषा एकं सर्वं चित्तमानन्दपूर्णम्। சக்தி வினேஸ்வரர் ஆலயம் குறித்து சிறப்புகளை விவரிக்கிறார் அர்ச்சகர் நிஜ கணபதி அவர்கள். இந்த கோயிலின் விசேஷம் கேட்டீங்கன்னா, சாமி பேரு சக்தி வினேஸ்வரர் அப்படின்னு பேரு, அம்பாள் பேரு பிரகன்நாயகினி பேரு. பார்வதி தேவி கைலாயத்துல இருந்து கீழ் இறங்கி வந்து கருத்து வேறுபாடுக்காக கீழ் இறங்கி வந்து அம்பாள் பூலோகத்துல தபஸ் பண்றதாக வரலாறு இங்க காட்டுல. அப்பொழுது பாத்தீங்கன்னா அம்பாளுடைய தோற்றம் பாத்தீங்கன்னா ஒரு கை தலையில இருக்கு அம்மனுக்கு கர்ப்பகிரகத்திலேயே, ஒரு காலானது வயிற்று பகுதியில இருக்கு. அப்படிதான் இந்த கர்ப்பகிரகத்திலேயே இருக்கும். அந்த அம்பாளுடைய தோற்றம் பாத்தீங்கன்னா ஒரு கை தலையில இருக்கு, ஒரு கால் தொடையில இருக்கு. அம்பாளுக்கு ஒத்த கால தபஸ் பண்றதாக வரலாறு இந்த கஷேத்திரத்துல. அந்த தபஸ சுவாமி நிப்பாட்டுறாரா, அதுக்கு நெருப்பு பிழம்பாக இறைவன் காட்சி கொடுக்கறதாக வரலாறு. தீ பிழம்பாக அந்த தீ பிழம்பை இருகரங்களால் அப்படியே அம்பாள் அணைச்சுக்கிறா சிவலிங்கத்தை. சிவலிங்கத்தை அணைச்சாப்புல பேர் ஆலிங்கன மூர்த்தினா இங்கதான் பாக்கலாம். சிவலிங்கத்தை அணைச்சாப்புல பேர் ஆலிங்கன மூர்த்தி பேரு. இந்தியாவிலே ஆலிங்கன மூர்த்தினா இங்கதான் பாக்கலாம் சிவலிங்கத்தை அணைச்சாப்புல. இப்படி இருக்கிறதுனால நடைமுறையில பக்தர்களுக்கு கல்யாண பிரார்த்தனைகள், அப்புறம் குழந்தை பாக்கியங்கள், அப்புறம் தம்பதி ஒற்றுமையா இருக்கிறது விசேஷமான திருக்கோவில் கருதப்படுகிறது. அந்த கோயிலுடைய கட்டடங்கள்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு சுந்தர சோழன் காலத்துல கட்டப்பட்டதாக வரலாறு இங்க. சுவாமி பேரே சக்தி வினேஸ்வரன் பேரு. அம்பாள் வந்து வனத்துல சிவனை பூஜை பண்ணி சரணாகதி அடைஞ்சனால இந்த இடத்தை பேரே சக்தி முற்றம்னு பேரு. அதனால இப்ப நடைமுறையில பக்தர்களுக்கு கல்யாண பிரார்த்தனைகள், அப்புறம் குழந்தை பாக்கியங்கள், அப்புறம் கல்யாண தம்பதிகள் அந்யோன்யமா இருக்கிறதுக்கும் சண்டை சச்சரவு நிவர்த்தி ஆகிறதுக்கும் அற்புதமான கஷேத்திரம் தான் இதுதான் திருசக்தி முற்றம்னு பேரு. இது பட்டீஸ்வரத்திலே ஒரு பகுதி. இது வந்து விசேஷமான திருக்கோவில். இது மற்ற விழா காலங்களா பிரதோஷம் கோயில் விசேஷமா நடக்கும். இங்க பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல இந்த சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணோம்னா இந்த விவாக பிரார்த்தனைகள், குழந்தை பாக்கியம், தம்பதி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ஒரு விசேஷமான திருக்கோவில் தான். இந்தியாவிலே சிவ பார்வதி ஆலிங்கன மூர்த்தினா இங்கதான் பார்க்கலாம். ஒரு அபூர்வமான கஷேத்திரம் இது. பட்டீஸ்வரத்திலேயே கும்மாணம் அருகாமையில் இருக்கக்கூடிய பெரிய கஷேத்திரம்னா இது விசேஷமான கஷேத்திரம். இது 4 கால பூஜை நடக்கக்கூடிய ஒரு பெரிய சிவாலயம். இப்ப தம்பதியர்களுக்கு ஒற்றுமை அப்படிங்கிறப்ப அனுபவ ரீதியாக இங்க வந்திருக்கக்கூடிய நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த கஷேத்திரத்துக்கு. நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகி இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணி, யாராவது பிரார்த்தனை பண்ணி, அதுக்கு 2 பேர் அப்புறம் ஒண்ணு சேர்ந்து என் கண் கூடவே நிறைய பேருக்கு அர்ச்சனை பண்ணி கொடுத்துருக்கேன். அது மாதிரி நிறைய அது மாதிரி தம்பதிகள் வந்து டைவர்ஸ் கேஸ் முடிய போய் முத்தி போய் அதுக்கப்புறம் இந்த சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி தம்பதி சமயம் நிறைய பேர் அபிஷேகம் அர்ச்சனை நிறைய பேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த ஆலயத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆலய பணிகள் நடைபெறும். ஆமா சார்,
ஒரு விசேஷமான திருக்கோவில்ல பாத்தீங்கன்னா 2003 குடமுழுக்கானது இந்த கோவில்ல. இப்ப ரீசெண்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாராலயம் பண்ணி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த கோவில்ல. அதனால சீக்கிரமா குடமுழுக்கு ஆளுங்கிறதுக்காக சுவாமியுடைய பிரார்த்தனைக்கு இணங்க பக்தர்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் திருப்பணிக்காக. அதனால இந்த மெய்யன்பர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இந்த சுவாமிக்காக நிறைய செஞ்சாங்கன்னா குடும்ப சுபிக்ஷமா இருக்கும் இந்த கோவில்ல. அந்த திருப்பணிகள் வேலை நடக்கணுங்கிறதுக்காக நாங்க சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யூடியூப் மூலமா பிரார்த்தனை பண்ணீங்க, சீக்கிரமா கும்பாபிஷேகம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணீங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பினால கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனல் சார்பாக வந்து கேட்டுக்கிறோம். நன்றி. வாழும் வாழ்க்கை பாரமில்லை, சாய்ந்து தோள் கொடு. சுடர் மாற்றுத்திறனுடையோர் இல்லம், திருச்சேரை, கும்பகோணம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.